நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானை கொலை செய்வதற்கான முயற்சிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானின் உத்தியோகபூர்வ செய்தி ஸ்தாபனமான ஃபாஸ் நியூஸ் செய்தி ஸ்தாபனம் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 15 ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலின் போது ஈரான் ஜனாதிபதி மயிரிழையில் உயிர் தப்பியிருப்பதாக ஈரானின் சிரேஷ்ட அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் கடுமையான விலையை இஸ்ரேல் செலுத்த நேரிடும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அல் ஜசீரா இணையதளத்துடன் இடம்பெற்ற நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானின் சட்டம், நிர்வாகம், நீதி ஆகிய 3 துறைகளைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பங்கேற்ற கூட்டத்தின் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் 12 நாட்களாக இடம்பெற்ற இந்த யுத்தத்தின் போது ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானை கொலை செய்வதற்கான முயற்சிகள் இடம்பெற்றிருக்கின்றமை தெரிய வந்திருக்கிறது. ஈரான் ஜனாதிபதி உட்பட ஈரான் அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் கடந்த ஜூன் மாதம் 15 தெஹ்ரான் நகரில் இடம்பெற்றது. தெஹ்ரான் நகரில் உள்ள அரசாங்க கட்டடத்தின் நிலக்கீழ் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நிலக்கீழ் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டட தொகுதியிலிருந்து வெளியேறுவதை தடுப்பதற்காகவும் காற்றோட்டத்தை இடைநிறுத்துவதற்காகவும் கட்டடத்தின் நுழைவாயில்கள் மற்றும் வெளியேறும் வழிகள் மீது இஸ்ரேல் 6 ஏவுகணைகளை தாக்கியிருப்பதாகவும் ஃபாஸ் நியூஸ் செய்தி சேவை செய்தி வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் மேற்கொண்ட இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்த கட்டட தொகுதிக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டது. இதனை அடுத்து ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் உட்பட இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் திட்டமிட்ட அடிப்படையில் அவசரமாக பாதுகாப்பான வழியின் ஊடாக வெளியேறியிருக்கிறார்கள். வெளியேறுகின்ற பொழுது ஈரான் ஜனாதிபதியின் காலில் காயம் ஏற்பட்டதாக ஃபாஸ் நியூஸ் இணையதளம் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களினால் 627 ஈரானியர்கள் கொல்லப்பட்டார்கள். இதில் 30 ஈரானின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் 17 அணு ஆயுத விஞ்ஞானிகளும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன.